எங்கேயாவது குடிசை எரிஞ்சால் முதல்ல அவர் தான் போய் பணம் கொடுப்பாராம். அதே மாதிரி வெள்ளம் வந்தாலும் முதல்ல அவர் தான் பண்ணுவாராம். தன்னுடைய தொழிலாளர்கள் யாராவது எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல அவர் தான் முன்னால் நிற்பாராம், கொடுப்பாராம். அந்த ஈகை குணம். அதனால்தான் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்னு எங்கே வைக்கிறாரு? புகழில் வைக்கிறார், ஈகையில் வைக்கலாத. புகழுங்கிறது எங்கே வரும்னா கொடுக்கறதுல தான் வரும். ஈதல் இசைப்பட வாழ்தல். அந்த ஈதலும் ஒரு புகழாக வாரம் மட்டும்தானே அந்த உலகத்தில் வாழ்க்கிற வாழ்க்கை. இதெல்லாம் அதை தவிர வேறு ஒன்றுமே இந்த வாழ்க்கை இல்லை அப்படின்னு உணர்த்துவார் வள்ளுவர் ஐயா. அந்த புகழில் 24 அதிகாரத்தை முதல்ல விற்பார். அதிலேயே அடுத்தடுத்த குரலை சொல்லுவார். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல்லை அப்படின்றார். அதாவது அழிந்து போகிற இந்த உலகத்தில் அழியாதது எது தெரியுமா? இந்த ஈதல் இசைப்படவாதம் சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி இந்த புகழ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. அதனால தான் நம்ம இன்ன வரைக்கும் எம்ஜிஆர் ஏன் சொல்லிட்டு இருக்கோம்னா, அவருடைய வாழ்வியல் அந்த கொடுக்குற உலகத்தில் எல்லா தலைவரும் பார்த்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம். ஏன் எம்ஜிஆர் சொல்கிறோம்? ஏன்